மாங்காய் பச்சடி இதை பிரியாணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இதை பிரியாணியோட சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாங்காவை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம் இதே மாதிரி சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மாங்காயும் டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா எல்லாத்தையுமே பரட்டி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, சால்ட்டையும் சில்லியையும் நல்லா மாங்காவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிடணும். டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். சில மாங்காய் குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். மாங்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நசுச்சி விடணும். ஃபைனலாக மாங்காய் பச்சடி ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.